Hello viewers, welcome back to Abby's Delight. இன்னைக்கு Abby's Delightல காலிஃப்ளவர் பெப்பர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ரைஸோட, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்தோடவும் இது ரொம்ப நல்லா போகும். அண்ட் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ காலிஃப்ளவர் பெப்பர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 கீரி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழமாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து எடுத்து அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இப்போ காலிஃப்ளவர் நான் உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா அதில் நிறைய பெஸ்டிசைட்ஸ் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ ஊற வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விட்டுருங்க. காலிஃப்ளவரில் கவனிக்க வேண்டிய விஷயம், காலிஃப்ளவர் ரொம்ப வேகக்கூடாது. ரொம்ப வெந்துட்டா அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடுங்க. இப்போ வெந்துடுச்சு. தண்ணி அப்படியே இருக்குது. ஸோ இந்த தண்ணி இருக்கும் போதே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா ஃப்ளேமை ஹையில் வச்சு இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. கலந்து விட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிரேவியாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஒரு தக்காளி ரசம் இருந்தால் கூட போதுங்க, இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடைசியாக நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.